ஹலோ கோடர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த லேஅவுட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டார்க் மோட் வந்து செட் பண்ணலாம். டார்க் மோட் செட் பண்ணுறது மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஃபால்ட் தீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை காமிக்கிறேன். காமிச்சிட்டு நம்ம எப்படி டார்க் மோட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டில் இங்கே வந்துட்டு நான் சர்ச்சில் ஃபஸ்ட்டு தீம்ஸ் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் தீம் போய் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுத்தோம்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோட் வந்து இருக்குது. நம்ம பேலட்குள்ள மோட் இருக்குது. மோட் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து லைட் மோட் இருக்குது. ஸோ லைட் மோட் இருக்கனால தான் வந்து நமக்கு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேலட்டில் போயிட்டு டார்க் மோட்னு செட் பண்ணோம்னா நமக்கு வந்து இமீடியட்டாக வந்து டார்க் மோட் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து மாறிடும். இப்போ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது செட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டார்க் மோட்னு ஒரு கான்செப்ட், அந்த டார்க் மோட் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேலட்டில் போயிட்டு இங்கே வந்து மோட் வந்து டார்க் அப்படின்னு செட் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல, கான்டெக்ஸ்ட்ல ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தீம் ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து கோடில் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டார்க் மோட் செட் பண்ணோம்னா இதுதான் வந்து கலர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெண்டர் ஆகும். பிரைமரி வந்து இந்த கலரில் வந்து மாறிடும். செகண்டரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் டார்க் மோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம கோட் வந்திருக்கேன். கோடில் app.js வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். தீம் செட் தீம் அப்படின்னு ஒரு செட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு யூஸ் ஸ்டேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டேட்டில் நான் இது வந்து டிஃபால்ட் வந்து லைட் அப்படின்னே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட் மோட் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் இனிஷியல் வேல்யூ வந்து லைட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே கொடுத்த மாதிரி நம்ம இப்போது தீம் வந்து கிரியேட் பண்ணுறோம். டார்க் தீம் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம கண்ட்ரோல்ஸ் யூஐ கண்ட்ரோல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றனால நம்ம ஸ்டேட் மூலமாகவே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் தீம்னு மெட்டீரியலில் இருக்குது. அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த மாதிரி பேலட்குள்ளே தான் வந்து பேலட்டில் தான் வந்து அது இருக்குது. ஸோ பேலட்குள்ளே போய்க்கலாம். பேலட்டில் போயிட்டு மோட், அதில் மோட் அதாவது நம்ம இங்கே பார்த்த மாதிரி டாக்குமெண்ட்டில் பார்த்த மாதிரி ஓகே, நான் திரும்ப போகிறேன். டிஃபால்ட் தீமில் பார்த்தீங்கன்னா பேலட்குள்ளே தான் வந்து மோட் இருக்குது. ஸோ நம்ம அது அங்கே தான் போய் செட் பண்ண போகிறோம். ஸோ அதே பாத் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மோட் வந்து இப்போது நம்ம ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து தீம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நம்ம தீம் வந்து அப்டேட் பண்ணோம்னா நம்ம ப்ரொவைடர் மூலமாக வந்து த்ரூ அவுட் ஆப் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே போயிட்டு நம்ம தீம் ப்ரொவைடர் வந்து எல்லாத்தையும் ரேப் பண்ணிவிட்டு நம்ம தீம் ப்ரொவைடர் வந்து கிரியேட் பண்ணுறோம். தீம் ப்ரொவைடர் இதை அப்படியே ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். app.jsல இருக்க இந்த பாக்ஸ் வந்து இப்போ தீம் ப்ரொவைடருக்குள்ள நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து தீம் வந்து பாஸ் பண்ணணும். தீம் நம்ம ஜென்ரலாக யூஐ கண்ட்ரோல் வச்சு இதை வந்து செட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம மேனுவலாக செட் பண்ணி இதை செக் பண்ணலாம். ஸோ இந்த டார்க் தீம் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இந்த டார்க் தீமில் இனிமேல் நம்ம இங்கே என்ன ஸ்டேட்டில் செட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ போய் செட் ஆகும். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தடவை சேவ் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு. use state create theme is not defined. ஸோ use state இம்போர்ட் ஆகலை. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆட்டோ இம்போர்ட் ஆகுதுன்னு. ஓகே, இம்போர்ட் ஆகலை. நான் மேனுவலாக கொடுக்குறேன். யூஸ் ஸ்டேட் ஓகே. ஸோ கிரியேட் தீம் வந்து மெட்டீரியல்லேருந்து வரும். நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கம்பைல் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. நமக்கு வந்து லைட் தீமில் என்ன இருக்குமோ அது டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து லோட் ஆகிருக்கு. இப்போது நான் இங்கே போயிட்டு வந்து டார்க் அப்படின்னு மாற்றுறேன். டார்க்குன்னு மாற்றினோன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும், ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பேலட்லேயும் போயிட்டு டார்க் மோடு வந்து டார்க்னு வந்து செட் ஆகும். ஸோ நம்ம அந்த ப்ரொவைடர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு டார்க் மோடுக்கு. இன்னும் நமக்கு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம இன்னும் ஒரு வேரியபிள் வந்து செட் பண்ணணும். இப்போது பாக்ஸில் போயிட்டு நம்ம இந்த பாக்ஸ் தானே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் போயிட்டு பிஜி கலர் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பிஜி கலர் பாஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், ஏன்னா நமக்கு அங்கே வந்து போட்டிருக்காங்க என்னென்ன கலர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஸோ நான் பேக்ரவுண்ட் டாட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறேன் பிஜி கலருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்ட் கலர்ஸ் அதெல்லாம் வந்து
மாத்தணும். ஸோ அதுக்கு வந்து சாரி நான் இங்க வந்து டெக்ஸ்ட் டாட் பிரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். சாரி டெக்ஸ்ட் டாட் பிரைமரி. ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டா வந்து டார்க் மோடுக்கு வந்து போயிடுச்சு. நம்ம இந்த பேட்ச் கலர்ஸ் எல்லாம் டார்க் மோடுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குச்சு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டீரியல் யூஐல டிஃபால்ட்டா இவங்க கொடுத்துருக்க மாதிரி டார்க் மோட்ல இந்த கலர்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். சில வேல்யூஸ் தேவைன்னா வந்து நம்ம ஏற்கனவே கஸ்டம் தீம் எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தோம். அது மாதிரி வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். மற்றபடி அதான் வந்து இப்போ நீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் சேஞ்ச் பண்ணாலே வந்து ஈஸியா வந்து நம்ம இந்த மெட்டீரியல் யூஐல டார்க் தீம் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் ஃபாண்ட் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மெட்டீரியல் யூஐல. ஸோ அது செட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஃபாண்ட்டை வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸ் ஓப்பன் பண்றேன். ஓகே, fonts.google.comல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி ஸோ இங்க வந்து நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணலாம். நான் இங்க வந்து ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு, அது செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாப்பின்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோம்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் நமக்கு தேவையானதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 200, 300, 400, 500, 600, 700, 800. ஸோ அட்லீஸ்ட் வந்து 800 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இம்போர்ட் அப்படின்னு போனோம்னா இங்கே வந்து நம்ம இம்போர்ட்குள்ளே இருக்க யூஆர்எல் இந்த ஸ்டைல்குள்ளே இருக்க இந்த டேக்குள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ கோட் பேஸ்க்கு போகலாம். கோட் பேஸில் போயிட்டு இப்போ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் வந்து போகிறேன். இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் இங்கே வந்து நம்ம இந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில். இப்போது நம்ம தீம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆப் டாட் ஜேஸில் வந்து இங்கே தீம் ப்ரொவைடர் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். டைப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஆல்ரெடி இருக்கும் தீம்ஸில். ஸோ இப்போ அதை வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல இங்கே இருக்க நேம் வந்து கிராப் பண்ணிக்கணும். ஸோ பாப்பின்ஸ்ன்னு இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்ல இங்கே வந்து அந்த பாப்பின்ஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் லைட்டுக்கு வந்து 400 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபாண்ட் வெயிட் மீடியம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் மீடியம்க்கு வந்து 600ன்னு வச்சுக்கலாம். ஃபாண்ட் வெயிட் ரெகுலருக்கு 500ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் போல்டு வந்து அகைன் வந்து 500 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது பாப்பின்ஸ் ஃபாண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பழைய ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கப்போ ரொபோட்டோவில் இருந்தோம். ரொபோட்டோ ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பின்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கனால த்ரூ அவுட் த ஆப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாப்பின்ஸ் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சீரிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.